நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? அன்னக்கிளி படம் ரிலீஸ் ஆகி 50 வருஷம் ஆகுது. இந்த 50வது வருஷம் டூரிங் டாக்கீஸ் சேனலில் இளையராஜா சாரோட பெருமைகளை பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ எதிர்பார்க்கலாமான்னு கௌஷிக் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மே மாதம் 14ஆம் தேதி அன்று தான் அன்னக்கிளி படம் வெளியானது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரையிலே கதாநாயகன் சிவகுமார் என்றால் திரைக்கு பின்னாலே கதாநாயகன் இளையராஜா. அதுதான் அவருடைய முதல் படம். ஆனால் அந்த முதல் படத்திலேயே உச்சத்தை தொட்டார் இளையராஜா என்று தான் சொல்ல வேண்டும். உச்சத்தை தொட்டது மட்டும் அவருடைய பெரிய சாதனை இல்லை, அந்த உச்சத்திலேயே கடந்த 50 ஆண்டுகளாக பயணிக்கிறாரே, அதுதான் மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனை இருக்க அது இதுவரையிலே யாரும் நிகழ்த்தாத ஒன்று, இனி எவராலும் நிகழ்த்த முடியாத ஒன்றும் கூட. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனையை இளையராஜாவால் செய்ய முடிந்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான். உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று மே மாதம் 14ஆம் தேதி என்று அன்னைக்கிளை பற்றி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நிச்சயமாக டூரிங் டாக்கீஸில் தொகுத்து வழங்க முயற்சி பண்ணுறேன். மியூசிக் முருகேஷ் அவர்களுக்கு எப்படி இந்த பேர் வந்தது? அவர் ஏதாவது படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரான்னு மோகன் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அவர் பேர் மியூசிக் முருகேஷ் இல்லை, மீசை முருகேஷ். பெரிய மீசை வச்சிருப்பார் அவர். அதன் காரணமாக தான் அவருக்கு மீசை முருகேஷ் என்ற பெயர் வந்தது. ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட படங்களில் மீசை முருகேஷ் நடிச்சிருக்கா. ஆனால் ஒரு படத்துக்கு கூட அவர் இசையமைத்ததில்லை. பிஆர் இன்ஃப்ளூயன்சர் கலாச்சாரம் சினிமாவில் அதிகமாகிட்டே போகுது. இதை நெகட்டிவாகவும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சென்னையிலேருந்து சிவா கேட்டிருக்காங்க. பாசிட்டிவான ஒரு விஷயம் வரும்போது அதற்கு எதிராக நெகட்டிவ் விஷயம் வந்து தானே தீரும். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் பல ஆண்டுகளாக அது பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் சினிமா உலகத்துக்கு இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. நடிகர் KR ராமசாமி தமிழ் படங்களில் பாடல்கள் பாடியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. நடிப்பிசை புலவர் என்று பாராட்டப்பட்டவர் தான் KR ராமசாமி. 50க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். எதனால் RB சௌத்ரியோடைய கடைசி ஆசையை விஜய் நிறைவேற்றாமலே விட்டுட்டாருன்னு ரகுவரன் இந்தோனேஷியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் RB சௌத்ரியுடைய 99வது தயாரிப்பாகத்தான் விஷால் நடித்து இயக்குகின்ற மகுடம் திரைப்படம் வெளிவர இருக்கிறது. அதுக்கப்புறம் தானே 100வது படத்தை எடுக்க முடியும். விஜய் அரசியலுக்கு போகாமல் தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக RB சௌத்ரியுடைய அந்த கனவையும் அவர் நிறைவேற்றி இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சமீபத்தில் ஜப்பான் குமார் பட வாய்ப்பு இல்லாமல் ஹோட்டல் நடத்துகிறதா ஒரு வீடியோ வந்தது. எதனால் அவரை தமிழ் சினிமாவில் காமெடியனாக கூட பயன்படுத்தலைன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜப்பான் குமார் ஹோட்டல் நடத்துறதை பற்றி ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டதுனால அவர் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ அப்படின்ற விவரம் உங்களுக்கு தெரியுது. ஜப்பான் குமாரை போல திரைப்படங்களில் நடிக்கவும் பணியாற்றவும் வாய்ப்பு இல்லாத கலைஞருடைய பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 5000 6000க்கு மேலே வரும். சேயோன் படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நடிக்க போகிறாரா இல்லை தமிழரசன் பச்சமுத்து டைரக்ஷனில் நடிக்க போகிறாரான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. முதல்ல சேயோன் படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கணும். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கியதற்கு பின்னால் பேஷன் ஸ்டுடியோ சுதனுக்கும் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனத்துக்கும் ஒரு படத்தில் நடித்து கொடுக்க வேண்டிய கடமை சிவகார்த்திகேயனுக்கு இருக்குது. அதை அவர் எப்படி நிறைவேற்ற போகிறார் என்பதை முதல்ல பார்க்கணும். அதுக்கு பின்னால் தான் அவருடைய படங்களை யார் யாரெல்லாம் இயக்கப் போகிறார் அப்படின்றது தெரிய வரும். கீர்த்தி ஷெட்டி தமிழில் நடித்த 2 படமுமே சரியாக போகலை. அவரை தொடர்ந்து தமிழில் பார்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. கீர்த்தி ஷெட்டி தமிழில் நடித்த 2 படமும் சரியாக போகல அப்படின்னு நீங்கள் உங்கள் கேள்வியில் குறிப்பிட்டிருக்கீங்க. அந்த 2 படங்களையும் கீர்த்தி ஷெட்டி இருந்தார், ஆனால் நடித்தாரா? ஒரே ஒரு கிராமத்திலே திரைப்படம் அந்த காலத்தில் சந்தித்த பிரச்சனைகளை பற்றி சொல்ல முடியுமான்னு திருவண்ணாமலையிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சமூக பிரச்சனைகளை பேசிய படம் அப்படின்றதுனால தேசிய விருது பெற்ற படமாக ஒரே ஒரு கிராமத்திலே படம் அமைந்தாலும் ஜாதி அடிப்படையிலான ஒதுக்கீட்டை விமர்சனம் செய்த காரணத்தினால் அந்த படத்துக்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு எழுந்தது உண்மைதான். அதற்கு பின்னால் உச்சநீதிமன்றம் தலையிட்டு தான் அந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பின்னால் அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் சில மாறுதல்களை செய்து அந்த படத்தை வெளியிட்டாங்க. பூரணம் விஸ்வநாதன் அவர்களை சந்தித்த அனுபவம் இருக்கா? அவரை பற்றி ஏதாவது தகவல் சொல்ல முடியுமான்னு சந்தோஷ் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. பூர்ண விஸ்வநாதனை பல முறை சந்திக்கவும் அவரோடு நெருங்கி பழகவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தங்கமான மனுஷன். அவர் மாதிரி தயாரிப்பாளருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற நடிகரையே பார்க்க முடியாது. அவருக்கென்று ஒரு தனி பாணியை வைத்திருந்தார் பூர்ண விஸ்வநாதன். இன்றைக்கும் திரைப்படங்களில் அவர் வசனம் பேசுகின்ற பாணி இருக்க, அதுக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். கீசகவதம் படத்தை தயாரிக்க நடராஜ முதலியார் பட்ட கஷ்டங்கள் என்னென்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான முதல் உண்மைப்படமான கீசகவதம் படத்தை தயாரித்து இயக்கிய நடராஜ முதலியார்
அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்துக்கான படப்பிடிப்பை ஓராண்டு காலம் நடத்தினார் நடராஜ முதலியார். சென்னையினுடைய ஷூட்டுக்கு ஃபிலிம் இங்கே வச்சுருந்தா உருகிடும் அப்படின்றதுனால ஃபிலிமை பெங்களூரில் வச்சுட்டு எப்பெல்லாம் படப்பிடிப்பு இருக்கோ அப்போல்லாம் பெங்களூர்லேருந்து ஃபிலிம் இங்கே கொண்டு வந்து அந்த படப்பிடிப்பு நடத்துவாராம் நடராஜ முதலியார். 35,000 ரூபாய் செலவிலே உருவாக்கப்பட்ட கேசவதன் திரைப்படம் 50,000 ரூபாயை வசூலித்து நடராஜ முதலியாருக்கு 15,000 ரூபாய் லாபத்தை பெற்று தந்தது. கருங்குழி பார்சல் கொலை வழக்கை மையமாக வச்சு தமிழ் சினிமாவில் படங்கள் வந்திருக்கான்னு நந்தன் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. கருங்குயில் பார்சல் கொலை வழக்கு அந்த காலகட்டத்தில் பரபரப்பான ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கை தழுவித்தான் கருங்குயில் குன்றத்து கொலை என்ற பெயரில் ஏஎஸ்ஏ சாமி ஒரு நாவலை எழுதினார். அந்த நாவலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் மரகதம் என்ற திரைப்படம். சிவாஜி, பத்மினி, டிஎஸ் பாலையா, சந்திரபாபு போன்ற பல கலைஞர்கள் நடித்திருந்த அந்த திரைப்படத்தை ஸ்ரீராமுலு நாயுடு இயக்கியிருந்தார். சந்திரபாபுவும் ஜமுனா ராணியும் இணைந்து பாடிய குங்கும பூவே கொஞ்சம் புறாவே என்ற பாடல் அந்த படத்தில் தான் இடம்பெற்றிருந்தது. அயோத்தி, டூரிஸ்ட் ஃபேமிலி, நந்தன், மயிலாடுன்னு தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்த சசிகுமாருக்கு தொடர்ந்து கிராமத்து படங்களாக நடிக்கிறாருன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை மாற்ற அவர் முயற்சி செய்வாரான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தொடர்ந்து கிராமத்து படங்களின் நாயகனாக நடித்து கொண்டிருக்கின்ற சசிகுமார் அதை பற்றி இப்போ சிந்திக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் அவருடைய அடுத்தடுத்த படங்களில் இந்த மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ராஜ சுலோச்சனா 2 பேருமே ஜோடியாக ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜியும் ராஜ சுலோச்சனாவும் படித்தால் மட்டும் போதுமா உட்பட ஒரு சில படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார்கள். ஜெயிலர் 2 படத்தில் பவன் கல்யாண் நடிச்சிருக்கிறாருன்னு தகவல் வருது. இது உண்மையான கார்த்திக் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறார்கள் அப்படின்ற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இது வரைக்கும் வெளியாகலை. அதனால் உங்களுடைய கேள்விக்கு மிகச்சரியான பதிலை என்னால் சொல்ல முடியல. ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் கல்கி படத்தோடைய டைரக்டர் நாகேஸ்வன் ஒரு வெப்சீரிஸ் எடுக்கிறதா இருந்தது. அந்த அறிவிப்பு 2 வருஷம் ஆகுது, இன்னுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. ஏவிஎம் தயாரிப்பிலே கல்கி படத்தின் இயக்குனரான நாகேஸ்வன் இயக்க இருந்த அந்த வெப்சீரிஸை இப்போ ஏவிஎம் நிறுவனம் தயாரிக்கல, வேறொரு நிறுவனம் தயாரிக்கிறது. ரஜினி நடித்த கர்ஜனை படம் சரியாக போகலை, அதுக்கு காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினி நடித்த கர்ஜனை திரைப்படம் சரியாக போகிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய பலவீனமான திரைக்கதை தான். ராம்குமார் சாரோட சேனலை பார்க்கும்போது சாய் விசித்ரா பார்க்குற மாதிரியே இருக்குது. எனக்கு பர்சனலாக உங்களுக்கு போட்டியாளர் மாதிரி இருக்குது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தினகரன் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. ராம்குமாருடைய நேர்காணல்களை நானும் பார்த்தேன். மிகச்சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் ராம்குமார் என்பதிலே சந்தேகமில்லை. இப்போ வர யங் ப்ரொடியூசர்கள் பண்ணுற பெரிய தப்பாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ வருகின்ற திரைப்பட தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்கின்ற மிகப்பெரிய தவறுன்னா 2 நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1, சரியான திட்டமிடல் இல்லாதது. 2வது, படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டு அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு படம் எடுப்பது. இந்த 2ஐயும் இப்போ உள்ள பல தயாரிப்பாளர் செய்வதில்லை அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய குறை. அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு காலகட்டத்திலே நகைச்சுவை நடிகரான நாகேஷ் எப்படிப்பட்ட பரபரப்பான நடிகராக இருந்தார் என்பதை பற்றி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் 4 படப்பிடிப்புகளில் அவர் கலந்து கொண்ட சம்பவங்கள்லாம் உண்டு. அது மாதிரி ஒரு நாள் நானே அவருடன் 4 படப்பிடிப்புகளுக்கு போயிருக்கேன். அப்படி இயங்கி கொண்டிருந்தவர் தான் நாகேஷ். அந்த காலகட்டத்தில் எல்லா கதாநாயகர்களோடும் நடித்து கொண்டிருந்தார் அவர். எம்ஜிஆர், சிவாஜி போன்ற உச்ச நட்சத்திரங்களுடைய படங்கள் ஒரு புறம், இன்னொரு பக்கம் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன், ஏவிஎம் ராஜன் என்று எல்லோருடைய படங்களும் நடித்து கொண்டிருந்தார் நாகேஷ். அப்படி ஏராளமான படங்களில் நடித்து கொண்டிருந்தனால பல படப்பிடிப்புகளுக்கு கொஞ்சம் தாமதமாகத்தான் செல்வார் நாகேஷ். மற்ற நடிகர்களுடைய படப்பிடிப்புகளுக்கு நாகேஷ் கொஞ்சம் தாமதமாக போனால் கூட அவங்க சரி அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. ஆனால் எம்ஜிஆர், சிவாஜி படங்களை எப்படி சமாளிப்பது? இதை பற்றி ஒரு நிருபர் நாகேஷிடம் கேட்டார். அதுக்கு நாகேஷ் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமானது. எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய 2 பேருமே என்னை மிகுந்த அன்போடு நடத்தினாங்க. இதில் எம்ஜிஆரை பற்றி ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்லியே ஆக வேண்டும். என் மீது எம்ஜிஆர் மிகுந்த அன்பு வைத்திருந்த காரணத்தினால நான் எந்தெந்த படப்பிடிப்புக்கு போகணுமோ அந்த படப்பிடிப்புலாம் டைரக்டர்கிட்ட முதல்ல என் சம்மந்தப்பட்ட காட்சியெல்லாம் படமாக்குங்க, நாகேஷ் வந்ததுக்கு பின்னால் அவர் சம்மந்தப்பட்ட காட்சியை படமாக்கி கொள்ளலாம் என்று சொல்வாராம் எம்ஜிஆர். அவ்வளோ பெரிய நடிகர் இந்த அளவு பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டதுனால தான் பல எம்ஜிஆர் படங்களில் என்னால் நடிக்க முடிந்தது. இல்லை என்றால் அத்தனை எம்ஜிஆர் படங்களில் நான் நடித்திருக்கவே மாட்டேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் நாகேஷ். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.